ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி அத்திக்காய் கூட்டு. அத்திக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குடல் புண், வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணெல்லாம் நீக்கும். அது மட்டும் இல்லை, ரத்த அபிவிருத்திக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஃபிக்காக நம்ம அத்திப்பழமாக நிறைய எடுத்துக்கும். அதை விட அத்திக்காயை எடுத்துக்கும் போது இன்னுமே டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெஷ்ஷான அத்திக்காய் எடுத்திருக்கேன். இதை உப்பு மஞ்சப்பொடி போட்ட தண்ணியில் 15 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இந்த காயிலேருந்து ஒரு பால் மாதிரி வரும். அதை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா 2ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் போல் பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம டைரெக்டாக குக்கரில் கழுவி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 பல் போல் பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடைச்சி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய நாட்டு தக்காளி, கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு. இப்போது அத்திக்காய் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா தண்ணியில், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சில பேர் இதை இடித்து சேர்ப்பாங்க. பட் இடித்து சேர்த்திங்கன்னா விதையெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா விதையில் தான் உயிர் சத்துக்கள் இருக்குது. இப்போ 2ஆக கட் பண்ண அத்திக்காய்களை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் குழம்பு மிளகாய் தூள், அப்படி இல்லைனா சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி ஜஸ்ட் 3 விசில்ஸ் மட்டும் விட்டு எடுத்துருங்க. இப்போ 3 விசில் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா அத்திக்காய் வாசனோட கம்மன்னு ரெடியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு தாளிப்பை பார்த்துடலாம். நல்லா கடாயில் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. தூக்கலான ஒரு தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலைன்னு சூப்பராக ஒரு தாளிப்பை கொடுத்துருங்க. இப்போ குக்கரில் இருக்குது, இது கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட கூடுதல் ருசிக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடுதல் ருசி தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக கலந்து விட்டிங்கன்னா அருமையான அத்திக்காய் கூட்டு வீடே கமன்னு வாசனை இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இது ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச்சாக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு கை நிறைய கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. அட்டகாசமாக இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இந்த அத்திக்காய் கூட்டு நீங்கள் வாரத்தில் 2 நாள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.